சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒரு ராஜாவை போல உங்களை வைத்திருப்பேன்னு சொல்றாரு, அதுக்கு மேல வைத்திருப்பேன்னு சொல்றார். அதை விசுவாசியுங்கள். மனம் பொருந்தட்டும். செழிப்புன்ற விஷயத்துல மனம் பொருந்தட்டும். எண்ணங்கள் சரியாகட்டும். எண்ணங்களை நேராக்குங்கள். செழிப்பின் பாதையில திசையில திருப்புங்கள். அப்பதான் வாழ்க்கை செழிப்பின் திசையிலே போகும். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து நான் போதித்து வருகிறேன். இதை பல்வேறு பகுதிகளாக போதிப்பேன் என்று சொன்னேன். அதன்படி முதல் பகுதியாக பொருளாதார செழிப்பு எவ்வாறு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாயும் இருக்கிறது என்பதை குறித்து போதித்தேன். அதன் பிறகு இரண்டாம் பகுதியை பார்த்தோம். அதிலே பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று 10 பரவலாக நம்பப்படும் பொய்களை எடுத்து கூறி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை எடுத்து காண்பித்தேன், தெளிவுபடுத்தினேன். இப்பொழுது மூன்றாம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த மூன்றாம் பகுதியிலே செழிப்பாய் வாழ்வதற்கான சில தகுதிகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். சம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் வாக்கிங் இன் ப்ராஸ்பெரிட்டி. செழிப்பாய் வாழ்வதற்கான சில தகுதிகள். இன்றைக்கு மூன்றாவது காரியம், செழிப்பாய் வாழ்வதற்கான மூன்றாவது தகுதியை குறித்து பேச இருக்கிறேன். மூன்றாவது என்னவென்றால், நாம் மனம் பொருந்த வேண்டும், வில்லிங்காக இருக்க வேண்டும். அதான் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்னா செழிப்பாய் வாழ்வீர்கள், நன்றாயிருப்பீர்கள், இல்லாமையில் இருக்க மாட்டீர்கள், வறுமையில் இருக்க மாட்டீர்கள், நொந்து போயிருக்க மாட்டீர்கள், பற்றாக்குறையில் வாழ மாட்டீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்றால் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. யூ வில் ஈட் த குட் ஆஃப் த லேண்ட் இருக்குது. சில மொழிபெயர்ப்புகள் யூ வில் ஈட் த பெஸ்ட் என்று சொல்லியிருக்குது. சிறந்ததை உடையவர்களாக இருப்பீர்கள், வாழ்க்கை தரம் சிறந்த விதத்திலே இருக்கும் என்ற ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இஃப் யூர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இருக்கு இல்லையா, அது வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே ஒபீடியன்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு, வில்லிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கு வில்லிங்னஸ் இருக்க வேண்டும். செழிப்புக்கு அநேகருக்கு இன்றைக்கு மனதில் வில்லிங் இல்லை பாருங்கள். அவர்கள் மனம் பொருந்தவில்லை. அவருடைய மனம் செழிப்புக்கு நேராக பொருந்தவில்லை. இன்னும் மனம் எப்படி இருக்கோ அப்படி தான் மனுஷன் இருக்க முடியும். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே தான் அவன் இருப்பான், நினைவுகள் எப்படியோ அப்படி தான் மனுஷன் இருப்பான். என்ன நினைக்கிறான், என்ன எண்ணுகிறான், நம்முடைய எண்ணங்கள் எந்த லெவலில் இருக்குது, அதை விட அவன் அதிகமான லெவலில் அவன் வாழ முடியாது, அதை விட குறைஞ்ச லெவல்லையும் வாழ முடியாது. எண்ணம் எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தான் அவன் வாழ முடியும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அதனால தான் நம்முடைய எண்ணங்கள், மனம் எப்படிப்பட்ட காரியங்களோடு பொருந்தி இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை மனதில் செட் பண்ணி இருக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள் அருமையானவர்களை, செழிப்பை பற்றி யோசிக்கிறோம், நான் நொந்து கொள்கிறோம், கத்தர் ஏன் அப்படி பண்ணலையாக்கும், ஏன் தேவையில்லை சந்திக்கலையாக்கும், ஏன் வாழ்க்கை எப்படி இருக்காக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் 1000 பேரை நொந்துக்கிறோம். நம்ம கடவுளையே நொந்துக்கிறோம் அதே நேரத்தில். நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள் கொஞ்சம். நம்முடைய மனம் எந்த நிலையில் இருக்குது அதுதான் பாருங்கள் நம்முடைய இருக்கிற நிலைக்கு காரணம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையில் தான் இருக்கிறோம். அதை என்று காண்பிக்கிறேன் நான். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், வெறும் கீழ்ப்படிஞ்சால் போதாது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். ஒரு பிரபல பிரசங்கியார் ஒருத்தர் சொல்லுகிறார், அவருடைய ஆரம்பகால ஊழியங்களிலே கர்த்தர் அவரை, ஒரு சபையில் போதகராக இருந்தவரை வேற ஒரு ஊழியத்துக்கு போக சொன்னாராம். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இவர் சென்றாராம். சென்ற இடத்துல பல பிரச்சனைகள், சபை போதகராக இருக்கும்போதே பிரச்சனை தான், இல்லாமை, பற்றாக்குறை, இப்படி ஏழ்மைத்தனத்தில் தான் வாழ்ந்து வந்தாராம். கைக்கும் வாய்க்கும் என்று சொல்லுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானாம். சரி, அங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, வாரம் ஏதோ சம்பளம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு இருந்தாராம். ஆனால் இப்போ புதுசாக இன்னொரு ஊழியத்துக்கு போனோடனே இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ சொன்னார் ஆண்டவரே உம்முடைய பேச்சை கேட்டு நான் வந்தேன், கீழ்ப்படிதலில் எனக்கு கொஞ்சம் கூட குறையே கிடையாது, நான் நல்லா கீழ்ப்படிஞ்சிருக்கேன், உங்களுக்கு நீ என்னெல்லாம் சொன்னீரோ அதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் நான். எனக்கு ஏன் இப்படி பின்ன, எனக்கு ஏன் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்குது, ஏன் எனக்கு ஒரு செழிப்பு உண்டாக மாட்டேங்குது, ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கிறது வாழ்க்கையில், ஏன் எனக்கு ஒரு ஏராளம் தாராளம் என்கிற ஒரு நிலை உண்டாக மாட்டேங்குது, எப்போதும் இந்த இழுபறியிலே இருக்குது, எப்போதும் பற்றாக்குறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே ஏன் என்று சொல்லி ஒரு நாள் சலித்து கொண்டிருந்தாராம் ஆண்டவர்கிட்ட சொல்லி. ஆண்டவர் சொன்னாராம், அப்பா உன்னுடைய பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை, உன்னுடைய பிரச்சனை கீழ்ப்படியாமல் இல்லை, நீ நல்லா கீழ்ப்படுகிற உண்மைதான். நீ ஏன் செழிப்படையில், உனக்குள்ளே ஏன் நிறைவு வரல, உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் நிறைவு ஏராளம் இல்லைன்னு சொன்னால், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு நீ வில்லிங் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ மனம் பொருந்தலை. நீ இல்லை இல்லைன்னு குறைப்பட்டுக்கிற ஒழிய, இப்படி இருக்குத வாழ்க்கை அப்படின்னு குறைப்பட்டுக்கிற ஒழிய
மற்ற நேரத்தில் நீ என்ன நினைக்கிற? ஊழியனா இப்படி தான் கர்த்தருக்கு வாழ்கிறதுனா இப்படி தான், கர்த்தருக்கு வாழ்கிறவங்களாம் இப்படி தான் துன்பத்தை அனுபவிக்கணும், இப்படி தான் இல்லாமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உள்ளே வச்சிருக்கிற. அதை தான் பாடுற, அதை தான் பிரசங்கம் பண்ணுற, அதை தான் நம்புகிற, அதுதான் உன்னுடைய கொள்கையாக இருக்குது. அதே நேரத்தில் அப்பப்போ எனக்கு இல்லை, எனக்கு பத்தலை, எனக்கு இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேன்னு என்கிட்ட வந்து நொந்துக்கிறேன். ஆனால் உன்னுடைய பாட்டை பாரு, பிரசங்கத்தை பாரு, உன்னுடைய நம்பிக்கையை பாரு, உன் மனசில் நீ வளர்த்து வச்சிருக்கிற எண்ணத்தை பாரு, உன்னுடைய பேச்சை பாரு. அது சொல்கிறார், வர்றவங்க போவாங்கலாம் சொல்லிட்டு போகலாம். ஆமாங்க, ஊழியனா இப்படி தாங்க, இல்லாமையில் தான் இருக்கும், இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். இவரும் நினச்சிட்டாரும், சரி அவரும் சொல்லிட்டாரு, அந்த பிரசங்கியார் வந்தார் அவரும் சொல்லிட்டு போனார், இவர் வந்தார் இவரும் சொல்லிட்டு போனார், இவர் என்னை விட 20 வருஷம் மூத்தவராச்சே, இவர் சொன்னார் அவர் சொன்னாருன்னு எல்லாரும் சொன்னதை கேட்டுட்டு இருந்தாராம். கர்த்தர் சொன்னார், நீ எல்லாரும் சொல்கிறதை கேட்டுட்டு அதை உன்னுடைய மனதில் பொருத்திக்கிட்ட கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து, நான் உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறேனே, உன்னுடைய குறை என்னுடைய ஐஸ்வர்யத்தினால் சந்திக்கப்படுதுன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை நீ யோசித்து பார்க்கல, அதை கொண்டு போய் உன்னுடைய மனதில் பொருத்தலை. மனம் பொருந்தாததுனால நீ செவி கொடுத்தாலும் இன்னும் மனம் பொருந்தாததுனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னால் உயர முடியல அப்படின்னு காண்பித்தாராம் கர்த்தர். ஆகவே இன்றைக்கு மனம் பொருந்துகிறது என்பது ரொம்ப அவசியம். பாருங்கள், நம்முடைய மனம் எந்த நிலையில் இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மனம் பொருந்துகிறது, மைண்டுங்கிறது பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கருவி ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு வாகனத்தில், காரில் எப்படி ஸ்டேரிங் வீல் இருக்குதோ அதுபோல் காரில் பெரிய என்ஜின் இருக்குது, அதுக்கு வேகம் சக்தி எல்லாம் இருக்குது, டயர் இருக்குது, எல்லாம் இருக்குது, போகும் சரியான வேகத்தில் சரியான தூரத்துக்கு சரியான ஒரு வெயிட் ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம் தான். இருந்தாலும் இந்த ஸ்டேரிங் வீல் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேரிங் வீலை சரியாக திருப்பணும். இதை சரியாக திருப்பும் போது தான் சரியான டைரெக்ஷனில் போகுது பாருங்கள். இல்லைன்னா வேகம் இருந்து பிரயோஜனம் இல்லை, சக்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. எந்த டைரெக்ஷனில் போகணும்னு போய் கரெக்டாக சேரணும் இல்லையா? அநேக பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி சக்தி இல்லாமல் இல்லை, வல்லமை இல்லாமல் இல்லை. அநேக ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு வல்லமை சக்தி எல்லாம் இருக்குது பாருங்கள். பரிசுத்தாவின் வல்லமை இருக்குது, சக்தி இருக்குது, எல்லாம் பலன்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ப்ராப்பர் சென்ஸ் ஆஃப் டைரெக்ஷன், இந்த திசையில் தான் என் வாழ்க்கை போகணும், இப்படி தான் நான் இருக்க வேணும் என்கிற ஒரு திசையை நோக்கி செலுத்தக்கூடிய அந்த ஸ்டேரிங் வீலை எந்த பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற அந்த வழி தெரியுதுன்னு சொல்கிறோமே, அந்த நிலை இல்லை. வழி தெரியாமல் அநேகர் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். தவறான வழியில் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பக்கம் திருப்புறமோ அந்த பக்கம் தான் போக போகுது வண்டி, அவ்வளோ வேகமாக அந்த பக்கம் போகுது. தரித்திரத்தின் பக்கத்தில் திருப்பணும்னா வேகமாக தரித்திரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும். அதனால தான் பாருங்கள், நாளுக்கு நாள் தரித்திரம், நாளுக்கு நாள் இல்லாமல், நாளுக்கு நாள் பற்றாக்குறை அப்படின்னு போய்ட்டு. அப்புறம் ஆண்டவர் ஏங்க என்னை எப்படி நடத்துகிறாருங்கிறோம். நம்ம இந்த பக்கம் திருப்பிட்டு என்ன பண்ணுறது? ஆண்டவராக நடத்தினார், இப்படி திருப்பி ஆண்டவர் கரெக்டாக மேப் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காரு வேத புஸ்தகத்தில் வழியை, இப்படி போன்னு சொல்லி. நாம் தான் பிடிச்சி சரியாக மேப்பே வாசிக்கிறது இல்லை, இது என்ன சொல்லியிருக்கணும்னு எடுத்துக்கிறது இல்லை. அதை வாசித்தாலும் ஏதோ ஒரு மத புஸ்தகம் மாதிரி வாசித்துட்டு மூடி வச்சிடுறது. வாசித்தாலும் அது சரியாக இந்த வழியை புரிஞ்சு கொள்றதுக்கு வாசிக்கலை, செழிப்பின் வழியை புரிந்து கொள்றதுக்காக நாம் வாசிக்கலை. இந்த மேப்பை இக்னோர் பண்ணிட்டு நம்ம எங்கேயோ போய் சேரணும்னு பார்க்குறோம், அது சேர முடியாது, அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய மனம் பொருந்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மனம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கருவி. அதனால தான் மனுஷனை உண்டாக்கும் போதே கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிற ஒரு ஆற்றலோடு உண்டாக்கி இருக்கிறார். பாருங்கள், என்ன ஒரு பெரிய ஒரு மரியாதை மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் ஒரு எந்திரம் போல் அல்ல, ஏதோ தட்டினா ஆடுறதுக்கு கிடையாது. கர்த்தர் நம்ம மதிக்கிறார், நம்ம ஒரு மனுஷனாக உண்டு பண்ணியிருக்கிறார், தம்முடைய சாயலில் உண்டு பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலோடு தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். ஆகவே தான் ஏதேன் தோட்டத்திலே அவனுக்கு சொல்கிறார், நீ நல்லா இருக்கணும்னு நான் சொல்கிறேன், எல்லா மரத்தின் கனியும் புசி, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காதே அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்கணும்னா இப்படி இரு அப்படின்னார். அவன் இருந்தான். ஒரு நாள் கீழ்ப்படியாமல் எதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை எடுத்து பூசித்தான். அங்கே பாருங்கள், அங்கேயே ஒரு சாய்ஸ் கொடுத்துட்றார். சாய்ஸ் கொடுக்காம தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையான்னு கேட்குறாங்க. நிறுத்தியிருக்கலாம், நிறுத்தியிருந்தால் அவனுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. அவன் ஒரு மிஷின் மாதிரி இருந்திருப்பான், வேறு வழி இல்லாமல் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருந்திருப்பான். அது பாருங்கள், எந்த கனமும் மரியாதையும் மனுஷனுக்கு இருக்காது. கர்த்தர் மனுஷனை தன்னை போலவே உண்டாக்கி இருக்கிறபடினால அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுத்து, உனக்கு வேணும்னா இப்படி நடந்துக்க, உன் கையில் கொடுக்குறேன், நீ தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறாரு. அவன் தப்பு பண்ணான் பாருங்கள். தப்பு பண்ண பிறகு அவன் பாவத்தில் விழுந்தான், பிசாசுக்கு அடிமையானான். அப்படி ஆனபோது அவனுடைய வில் என்னாச்சு, தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்னாச்சு, அப்படியே தான் இருக்குது, அது மாறல பாருங்கள். தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை, அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை காட்டிலும் இன்னொரு பெரிய ஒரு சக்தி அவனை நடத்துகிறது. இப்போ ஸ்டேரிங்கை பிடிச்சி இவன் அப்படி திருப்பலான்னு பார்க்குறான், ஆனால் இவனுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு இன்னொரு சக்தி பிடிச்சி வேறு பக்கமாக திருப்பிக்கிட்டு இருக்குது. இவன் எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறானோ அந்த பக்கம் போக முடியாமல் ஒரு நிலை. அதுதான் பாவத்தில் கிடக்கிற மனுஷனுடைய நிலை, கடவுளை அறியாத கிடக்கிற மனுஷனுடைய நிலை, இயேசு ரட்சகராக அறியாத கிடக்கிற மனுஷனுடைய நிலை என்னென்னா,
ஒரு நல்ல திசையில் போகணும்னு நினைக்கிறான் ஒழிய அவன் போகவே முடியல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், விரும்புகிறேன், ஆனால் அதை என்னை செய்ய முடியவில்லை. தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செஞ்சிடுறேன். எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன். என்ன பிரச்சனை எனக்குள்ள வேற ஒரு பிரச்சனை இருக்குது. பாவம் என்கிற ஒரு சக்தி எனக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு அறிவு இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் அதை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி என்னை பிடிச்சி வளைச்சிக்கிட்டு இருக்குது. ஆகவே தான் நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ செய்ய முடியல, நன்மை என்று தெரிந்தும் என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னு இன்றைக்கி விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம சொல்கிறோம், என்னையா இவ்வளோ படிச்சிருக்காரு, போட்டு குடிச்சே அழிஞ்சு போகிறாரு, அதுவும் குடியை கெடுக்கும் நாங்கள் எழுதி போட்டிருக்கு இல்லையா, அப்பவும் போய் குடிச்சு அழிஞ்சு போகலாமா, இவ்வளோ படித்தால் செய்யலாமா, எம்ஏ படிச்சிருக்காரு இப்படி செய்யலாமா அப்படிங்கிறோம். பிஹெச்டி படிச்சிருந்தா கூட சில நேரத்தில் அப்படி ஆகுது. ஏன்னு சொன்னால் படிப்பை காட்டிலும் அறிவை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற எல்லா திறமைகளை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது, பாவம் என்கிற சக்தி. அதனால தான் பாருங்கள், எவ்வளோ படிச்சிருப்பான் ஆனால் புத்தீனமாக சில காரியங்களை செய்வான். தன்னுடைய குடும்பத்தையும், தன்னுடைய வாழ்க்கையும், தன்னுடைய பணத்தையும், தன்னுடைய சொத்தையும், தன்னுடைய மரியாதையும், மானத்தையும் இழக்கக்கூடிய காரியங்களை அவ்வளவு அறிவு இருந்து ஒரு மனுஷன் போய் செய்கிறான் பாருங்க. அப்படியே குப்பை தொட்டிக்கு வருகிறான், அவன் அந்த நிலையில் மாறிடுறான். ஏன்னு சொன்னால் அவனை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி, பாவம் என்கிற சக்தி அவனுக்குள்ளே வேலை செய்கிறது. இதிலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதிலிருந்து என்னை விடுதலையாக்குவது யார்? Who shall deliver me from this wretched condition? இந்த நிர்பந்தமான மனுஷனை இந்த நிலையிலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்று சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா அவர் தான் விடுதலை தர்றார். அப்போ ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகிறது பாருங்க, சிருஷ்டிக்கப்பட்ட போது தெரிந்து கொள்கிற ஆற்றலோடு இருந்தான். இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், சாவை தெரிந்து கொள்ளலாம், ஜீவனையும் தெரிந்து கொள்ளலாம், அந்த நிலையில் தான் இருந்தான். அவன் சாவை தெரிந்து கொண்டான். பாவத்தில் விழுந்த பிறகு மனுஷன் எப்படி இருந்தான், இன்னும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆற்றல் அவன் செய்தியை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, ஒரு இக்கட்டான நிலை. பயன்படுத்தலாம்னு நினச்சா அதை விட ஒரு பெரிய சக்தி இருந்துக்கிட்டு அப்படி இப்படி திருப்பிட்டு இருக்க அவனுடைய வாழ்க்கை. அதனால தான் அவனுடைய வாழ்க்கை சரியா இயங்க முடியாமல் அவன் இன்னொரு சக்திக்குள் பிடிக்குள் அகப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது கவனிக்க வேணும். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது, இன்றைக்கும் பிசாசானவனும் பாவம் எப்படியாவது அவனை கெடுக்கலாம்னு தான் நினைக்குது. ஆனால் இவனுக்குள்ளே இப்போ இன்னொரு சக்தி வந்து விட்டது. பாவம் இவனை விட்டு வெளியேறி விட்டது. புதிய சுவாபம் ஒன்று வந்து விட்டது. தேவனுடைய சுவாபத்துக்கு பங்குள்ளவனாக அவன் மாறிட்டான். உள்ளே முன்ன பிசாசு ஆண்டு கொண்டிருந்தான், இப்பொழுது ஆவியானவர் உள்ள குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வித்தியாசமான ஒரு நிலையில் இருக்கான் பாருங்க. இன்னும் அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது, வில் அவனுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இவனுடைய வில் என்ன நிலையில் இருக்கிறது, உன்னை நினைச்சா செயலாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நினைக்க முடியுது, ஆனால் செயலாற்ற முடியாத ஒரு நிலை. பலனற்றவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பலன் இல்லை, பலனற்றவர்கள். விருப்பம் இருக்குது ஆனால் பலன் இல்லை. இப்போ விருப்பமும் இருக்குது, பலனும் இருக்கிறது. இப்போ ஒன்று செய்ய நினைச்சா செய்யலாம். ஏன் என்று சொன்னால் புது சுவாபம் ஒன்று இருக்குது. அது நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறோம், அதை செய்ய நமக்கு சுலபமாக்கி விடுகிறது. அந்த சுவாபம் நன்மை செய்ய நினைக்கிறோம், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடினால அதை செய்வது சுலபமாகி விடுகிறது. ஏனென்றால் அவர் உதவி செய்கிறார், அவர் உதவுகிறவர். இப்படி இன்றைக்கு மனுஷனுடைய வில் இந்த நிலையில் இருக்கு பாருங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்ம வில்லை யூஸ் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு அதனால தான் ஆவியானவரை கொடுத்துருக்கிறார், வசனத்தை கொடுத்துருக்கிறார், அறிவு கொடுத்துருக்கிறார், நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ எதை தெரிந்து கொள்கிறியோ அதை நிறைவேற்றபடியாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் வா என்று சொல்லுகிறார். ஆகவே தான் இன்றைக்கு வெற்றிகரமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை இன்றைக்கு கைகூடும், இன்றைக்கு நடக்கும் என்று நான் மெய்யாகவே நம்புகிறேன். ஆகவே தான் மனுஷன் எப்பவும் அவனுக்கு சொல்லப்படுகிறது அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. உபாகம் 30ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படி, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். 19ஆம் வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு. நாம் சொல்கிறோம், ஆண்டவரே என்னை ஏன் ஆசீர்வதிக்கூட? கர்த்தர் சொல்றார், நீ தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். உன்னுடைய அதிகாரத்தில் இருக்குது அது. ஜீவனை தெரிந்து கொள். உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொண்டிருக்கிறாயா பாருங்க, அதுதான் முக்கியம் பாருங்க. ஆகவே தான் வேத வசனம்
மனுஷனுக்கு பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறது. ஏன்னா தேவன் பெரிய மரியாதையை கொடுக்குறார். கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கலான்னு கேட்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்தில் அனுப்பி உங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தரித்திரத்தை கூட சுமக்க வச்சு கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் பரிகரித்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு முன்னால் வைத்து இதை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொண்டால் நடக்கும். மனம் பொருந்தணும். இப்போ நான் இப்படி தான் வாழப்போகிறேன் என்கிற அளவில் மனதில் ஒரு தெரிந்து கொள்ளுதல் ஏற்பட வேண்டும். பாருங்க, இது ஜனங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் போதாது. ஏன்னா நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ தான் நடக்க போகிறது. அல்டிமேட்லி கடைசியாக என்ன நடக்க போகுது, நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அதுதான் நடக்க போகிறது. அநேகர் இன்றைக்கு பாருங்கள் தரித்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ அது தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய நிலை எப்படி இருக்குன்னா, நல்லவர்கள் ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும், பரிசுத்தமாக வாழ வேணும், கர்த்தருக்கு நாம் மகிமைக்காக வாழ வேணும்லாம் எண்ணுகிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நல்லவர்கள் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் செழிப்பு என்கிற வர்ற நேரத்தில் வில்லிங்னஸ் கிடையாது. சில காரியங்களுக்கெல்லாம் வில்லிங்னஸ் இருக்குது. ஆனால் வாழ்க்கை நல்லா செழிப்பாக வேணும், ஆசீர்வாதமாக இருக்க வேணும். எனக்கு போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர் தான் எல்ஷதாய். அந்த தரத்துக்கு ஏற்ற போல் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் என்னுடைய தேவையை சந்திக்கிறாருன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இப்படிலாம் திங்க் பண்ணுறது கிடையாது. பாருங்கள், மற்ற எல்லாம் பேசுவாங்க, பரிசுத்தம் பேசுவாங்க, அது பேசுவாங்க, இது பேசுவாங்க, சுவிசேஷம் சொல்ல வேணும்னு பேசுவாங்க, ஒழுங்காக வாழ வேணும்னு பேசுவாங்க. கரெக்டு, அதெல்லாம் நல்லது, ரொம்ப அவசியம்தான். ஆனால் எல்லாத்திலையும் ஜெயித்துட்டு கடைசியில் இதில் தோல்வி பெற்று நம்ம வந்து ஓட்டாண்டியாக இருந்தால், ஒன்றுமில்லாமல் இருந்தால், நாம் சொல்கிற இந்த கடவுளை பற்றி ஒரு சாட்சியும் அவரை குறித்த அந்த காரியங்களும் ஒன்றுமே எடுபடாது. பாருங்கள், ஏனென்று சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இல்லை. ஆகவே இதுவும் சரியாக இருக்கணும். பாருங்கள், அதுவும் சரியாக இருக்கணும், இதுவும் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ செழிப்பு என்கிற வர்ற விஷயத்திலேயும் நம்முடைய மனதை பொருந்த பண்ண வேண்டும். சரியான காரியங்களால் பொருந்த பண்ண வேண்டும். தப்பான டைரெக்ஷனில் போயிட்டு இருக்காங்க அநேக கிறிஸ்தவர்கள். ஏன்? அவர்கள் தப்பான சத்தியங்களை பிடித்து கொண்டு தப்பான காரியங்களை அரவணைத்து கொண்டு தரித்திரத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். ஸ்டேரிங்கை திருப்பிட்டாங்க அந்த பக்கம். ஏன்? அவங்க எங்கேயோ கேட்டிருக்கிறாங்க, எங்கேயோ அந்த எண்ணங்கள் உள்ளே புகுந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, இந்த உலகம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இப்படி வாழ்கிற வாழ்க்கை தான், அதனால் இப்படி தான் வாழணும் என்று தீர்மானித்து விட்டு கடைசியில் வாழ்க்கையில் நொந்து கொள்ளுகிறார்கள். எதெல்லாம் வேண்டான்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் அவமானமாக இருக்குது, அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால் குடும்பத்தின் தேவைகளோடு சந்திக்க முடியாமல் இருக்குது. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பிறகு நொந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தர் என்னை இப்படி விட்டுட்டாரையான்னு சொல்லி. ஆகவே அருமையானவர்களே, தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். கிறிஸ்தவர்கள் செழிப்பை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். பாருங்கள், கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்களை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இந்த லோகமே எனக்கு வேண்டாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லுதா? அநேக பாடலில் பாருங்கள், எனக்கு ஞாபகம் இருக்குது, 6-7 சரணங்கள் இருக்கும் தமிழ் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுகிறாங்க பாருங்கள். வனாந்தரத்தில் எப்படி வானத்திலேருந்து மண்ணா வந்தது, கற்பாறையிலேருந்து தண்ணி வந்தது, இப்படி அற்புதம் நடந்தது, அப்படி விரோதிகளெல்லாம் மடங்கடிச்சாராக்கும், இப்படி பண்ணாராக்கும், அற்புதம் செஞ்சாராக்கும், பாதரட்ச வஸ்திரமெல்லாம் ஒன்று கூட குறைவில்லாமல் இருந்தது, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க பாட்டில். 6 சரணங்கள் ரொம்ப ஜோராக வரும். 7ஆம் சரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இவர்களுடைய இந்த தப்பான எண்ணங்களை நுழைச்சிட்றாங்க. ஒரு சரணம் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடக்கு முடக்காக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சரணத்தில் என்ன பண்ணிடுறாங்க, வார்த்தை எப்படி வரும், எனக்கு லோகம் வேண்டாம், எனக்கு வெள்ளி வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், வீடும் வேண்டாம், நிலமும் வேண்டாம், வாசலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தாயும் தகப்பனும் வேண்டாம், பிள்ளைகளும் வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இப்படி பாட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனை அதுதான். நீ வந்து கீழ்ப்படிதெல்லாம் இருக்குது, நல்ல ஆவிக்குரிய ஆளாக இருக்கிற, ஆவின் அபிஷேகம் இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் மனம் பொருந்தலை. நான் எதை கொடுக்க விரும்புகிறேனோ அதை வேண்டான்ற. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் அவரே. தசமங்களை பண்டசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்கமா. எதுக்கு இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கணும்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தரணும்? நம்முடைய குறைகளெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். எதுக்கு அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தின்படி அதை சந்திக்க வேண்டும்? ஏன் ஐஸ்வர்யம் 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 வேதம் அப்படி போதிக்குது? ஏன் இதெல்லாம் தர்றாரு? என் நிமித்தமாக ஒருவன் எதையாவது கொடுத்தால், சுவிசேஷ நிமித்தமாக கொடுத்தால் 100 தனியாக அவனுக்கு திரும்ப தரப்படும். வீடு முதற்கொண்டு 100 தனியாக தரப்படும். எதுக்கு 100 வீடு? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்குறதே இல்லை பாருங்கள். யோசித்து பார்க்காம வேண்டாம் வேண்டாம் இவர் ஒரு பாடல். அப்போ என்ன ஆகிறது? ஒரு பக்கம் அற்புதங்களை பற்றி பாடுறோம், அப்படி கர்த்தர் செஞ்சாராக்கும், அப்படி செஞ்சாரா. கடைசியில் வந்து நம்முடைய சொந்த எண்ணங்களை அங்கே போட்டு நாம் என்ன கிறிஸ்தவம்னா என்ன, பைபிளில் என்ன சொல்லியிருக்கு, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டாந்து உள்ளே போட்டுவிட்டு அப்புறம் கடைசியில் என்ன ஆகுது? உள்ளத்தில் அட் த மோஸ்ட்
மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு குழப்பம்தான் உள்ளத்தில் வைக்கப்படுகிறது. ஒரு பக்கம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாருன்னு நினைக்கிறேன், இன்னொரு பக்கம் இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இது ஒரு வனாந்திர வாழ்க்கையாக்கும், இது வந்து இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், இங்கே தோல்வி தான் ஆக்கும், இங்கே இல்லாமல் தான் ஆக்கும், இங்கே பற்றாக்குறை தான் ஆக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொள்ளுகிறோம். வசனத்தை வாசித்துட்டு பாருங்கள், வசனத்திலிருந்தே சிலர் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் வாசிக்கிறாங்க, யோபுவை வாசித்துட்டு ஐயா நானும் ஒரு யோபியா அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அவங்களுக்கு ஏதாவது நஷ்டமாச்சுன்னா உடனே கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுது. நான் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய், இதெல்லாம் இவங்களுக்கு தங்க வசனம் மாதிரி. நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் திரும்புகிறேன்றாங்க சிலர். இது உங்களுடைய ஃபிலாசபி பாருங்கள், அரவணைச்சிக்கிறாங்க இதை எடுத்து. ஆனால் அதை சொன்ன ஆளை பார்த்தீங்கன்னா கடைசி 40, 41, 42 அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா யோபுவில் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், எனக்கு அறியாதையும் புரியாதையும் தெரியாதையும் சொல்லி நான் அலப்பி விட்டேன். சொன்னவன் வந்து தன்னுடைய வாயை கழுவி தன்னுடைய வாயை பொத்திக்கிட்டு இனிமேல் நான் பேச மாட்டேன், மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், பேசாமல் வாயை மூடிட்டு நீ சொல்லு நான் கேட்குறேன் இருக்கிறான். அப்படி சொல்லி அவன் மனம் திரும்பி அவன் அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்பி சொன்னதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு கடைசியில் ரெண்டத்தனையாக அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இழந்ததெல்லாம் ரெண்டத்தனையாக வந்துருச்சு. ஆனால் அந்த முதல் 2 அதிகாரத்தை மட்டும் வாசித்துட்டு நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டு யோபுவாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நானும் ஒரு யோபு நானும் ஒரு யோபுன்னு. கடைசி 2 அதிகாரத்தையும் வாசிங்க சார், கடைசி 2 அதிகாரத்தையும் வாசித்து அதை பிடிச்சிக்கங்க. அவன் சொன்னது தப்புன்னு அங்கே சொல்கிறான், அதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படி தான் பாருங்கள் சொல்கிறாங்க. ஐயா அந்த வாலிப ஐஸ்வர்யவான் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன்கிட்ட சொன்னார் இல்லையா, உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, வந்து கொடுத்துட்டு என்ன பின்பற்றவா, சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வான்னார் இல்லையா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதே வசனத்தில் கொஞ்சம் கீழே வந்து வாசித்து பாருங்கள். என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது வீட்டையோ நிலத்தையோ எதையோ விட்டவனுக்கு 100 திரும்ப கொடுக்கப்படும். ஏன் 100 வீடு தரன்றார் திருப்பி, இம்மையிலும் மறுமையிலுன்றாரு. ஏன் 100? ஒரு வீடு கொடுத்தா போதா? சில சொன்னாங்க எனக்கு ஒரு வீடு போதும்யா. சரி உங்களுக்கு போதும், எதுக்கு 100 வீடு தரேன்றாருன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் யோசித்து பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா தெரியுது. இன்றைக்கி பாருங்கள் சபைகளை பாருங்கள், ஊழியக்காரரை பாருங்கள், எங்கே யாரை கேட்டாலும் இடம் இல்லை, நிலம் இல்லை, ஆராதிக்க இடம் இல்லை இருக்கிறாங்க. 100 வீடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறேன் கொடுக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கலாம், மற்றவர்கள் உபயோகப்படுத்துறதுக்காக கொடுக்கலாம், நன்மை செய்வதற்காக கையை நீட்டலாம்னா இருந்தால் தானே நீட்டுறதுக்கு. இல்லைன்னா நம்ம நன்மை பெறறதுக்காக தான் நீட்டிகிட்டு இருக்கணும் யார்கிட்டையாவது ஒழிய, இருந்தால் தான் கொடுக்கும்படியாக நீட்ட முடியும். நாம் அதுக்கு தான் தரேன்றார் ஐஸ்வர்யத்தை, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக ஐஸ்வர்யத்தை தர்றேங்கிறார். இன்றைக்கி இல்லை இல்லை இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறாங்க போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும்யா எனக்கு போதும். இன்னும் இலையில சாப்பாடே போகிறதுக்கு முன்னால் போதும் போதும்னு வாங்கல. போதும்னு யார் சொல்கிறா? சாப்பிட்டு போதும் நல்லா 3 தடவை சாப்பிட்டாச்சுங்க போதுன்றால் தான் கரெக்டு. போதும்ன்ற வார்த்தையிலே பதில் அடங்கி இருக்குங்க. போதும்னாலே என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிட்டேன் ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க, இனிமேல் சாப்பிட முடியாது, போதும். ஆனால் நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணிடுறோம், ஒன்றுமே கிடைக்கல, இன்னும் இலையே எம்டி, பாக்கெட் எம்டி, வயிறு எம்டி, வீடு எம்டி, எல்லாம் எம்டி. நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு போதும், எனக்கு போதும், அரை வயிற்று கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையும் எனக்கு போதும். இப்படி ஒரு ஃபிலாசபி பாருங்கள். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு தத்துவம் நினச்சி இதை எடுத்துக்கொண்டு இதை அரவணைத்து கொண்டு இதை பற்றி கொள்ளுகிறோம் பாருங்கள். இது எவ்வளோ மோசமான ஒரு காரியம் என்று பாருங்கள். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கற்றுக் கொடுத்தா அவர்களும் அதை பற்றி கொள்கிறார்கள், அவர்களுக்கும் அதே ட்ரெண்டு தான், அதே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அருமையானவர்களே, இதுதான் கர்த்தர் சொன்னார், என்னைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்குறியோ அன்றைக்கு தான் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். நன்மை நிறையா இருக்குதுங்க, ஆல்ரெடி அவைலபிள், எல்லாம் இருக்குது, ஒன்றும் வானத்திலேருந்து கொட்ட போகிறதில்லை, இப்போ எல்லாம் இருக்குது. நீங்கள் மனம் பொருந்தினால் இப்படி தான் வாழுவேன் என்று தீர்மானித்தால், வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் என்றைக்கு நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்களோ, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருதுன்னு பாருங்க என்றாரு சாலமோன். அவனுடைய ஆடம்பரத்தில் வாழ்ந்தான், அவன் கூட அப்படி உடுத்தினது இல்லையா, ஆனால் கர்த்தர் அவைகளுக்கு அப்படி உடுத்தி இருக்கிறார். உங்களுக்கு எப்படி உடுத்துவார்னு கேட்குறார். அப்போ உங்களுக்கு எப்படி உடுத்துவார்? நல்லா உடுத்துவார்னு நினைக்கிறீங்களா? நல்லா போஷிப்பார்னு நினைக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுது? அதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஒரு ராஜாவை போல உங்களை வைத்திருப்பேன்னு சொல்கிறார், அதுக்கு மேலே வைத்திருப்பேன்னு சொல்கிறார். அதை விசுவாசியுங்கள். மனம் பொருந்தட்டும், செழிப்புன்ற விஷயத்தில் மனம் பொருந்தட்டும், எண்ணங்கள் சரியாகட்டும், எண்ணங்களை நேராக்குங்கள், செழிப்பின் பாதையிலே திசையில திருப்புங்கள். அப்போதான் வாழ்க்கை செழிப்பின் திசையிலே போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மனதை அந்த திசையில திருப்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.